ஹலோ ஆல், நீங்கள் கண்டிப்பாக டிவிக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் டிவிக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்தால் நீங்கள் உங்கள் மைண்டில் டிவிக்கு ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆஃப்டர் ஆல் த டெக்னிக்கல் ரீசன்ஸ், கருத்து கணிப்பு, அப்புறம் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டீஷியன்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக இருக்கிற கட்சி, எவ்ரி திங், கூட்டணி நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் இஸ் நாட் மச் இன்டெலிஜென்ஸ் இன் திஸ் ஃபீல்ட். அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசுறாங்க. ஆஃப்டர் ஆல் த மேட்டர்ஸ் நம்ம திங்க் பண்ண வேண்டியது ஒன்று தான். நீங்க உங்க லைஃப்ல சடனா, உங்க லைஃப் இல்ல யாரோ ஒருத்தர் லைஃப்ல சடனா நிறைய சேஞ்சஸ் அன்எக்ஸ்பெக்டட்லி ஹேப்பன் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த காலத்துல அந்த டைம்ல அது நடக்கணும்னு இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி தான் நம்மள மாதிரி ஆளுகள்லாம் எப்போ ஓட்டு போட நாள் வரும், எல்லாரையும் டிவி கேட்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றோம். அந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்கிற ஒரு எலெக்ஷன் அண்ட் அந்த அளவுக்கு சேஞ்சஸ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு லீடர், தட் இஸ் டிவிகே லீடர் விஜய். இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆனது எதனால? தோத்து போறதுக்கா? கண்டிப்பா ஜெயிப்பாங்க. நீங்க கான்பிடென்டா, நான் டிவிக்கு ஓட்டு போடணும், கான்பிடென்டா 4 பேர்கிட்ட நல்லதை மட்டுமே பேசுங்க, டவுட்ஃபுல்லா இருக்காதீங்க. கண்டிப்பா டிவிக்கு ஜெயிப்பாங்க. 1000 பேர் 1000 சொல்லட்டு, யூ ஜஸ்ட் இக்னோர் இட், டோன்ட் பாதர் அபவுட் இட். கான்பிடென்டா இருந்து எல்லார்கிட்டயுமே பேசுங்க. தினமும் 2 பேர் அட்லீஸ்ட் யூ மேக் தெம் டு ஓட் டிவிக்கு பை எக்ஸ்பிளைனிங் த ரியாலிட்டி. அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ஆஸ் அ டிவிகே ஃபாலோவர்ஸ், ப்ளீஸ் எவ்ரி ஒன் ஓட் ஃபார் டிவிகே. தேங்க்யூ ஆல்.